இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு இப்போ பத்மவாணி விருது வழங்கப்பட இருக்கு. இந்த ஒரு நியூஸ் தான் சோசியல் மீடியால ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அஜந்தா எல்லோரா சர்வதேச திரைப்பட விழா ஒவ்வொரு வருஷமுமே மகாராஷ்டிரால இருக்க சத்ரபதி சம்பாஜி நகர்ல நடந்துட்டு இருக்கு. இதனுடைய 11வது பட விழா ஜனவரி 28ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரை நடக்க இருக்கு. 8 நாள் நடைபெற இந்த ஒரு விழாவுல சுமார் 70 திரைப்படங்கள் திரையிட போவதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. இந்த விழாவில தான் இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு பத்மவாணி விருது வழங்கப்பட இருக்கான். இந்த விழா ஏற்பாட்டாளர்கள் தான் இந்த ஒரு அறிக்கையை தெரிவிச்சிருக்காங்க. இந்திய மற்றும் சர்வதேச கலைஞர்கள், பல்வேறு துறைகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்க இருக்காங்க. அதுவும் ஜனவரி 28ஆம் தேதி ஈவினிங் நடக்கிற இந்த ஒரு விழாவோட தொடக்க நிகழ்ச்சியில தான் இந்த விருது இளையராஜா அவங்களுக்கு வழங்கப்பட இருக்கு. இதுல பல பேரும் கலந்துக்க இருக்க நிலையில அவருக்கு பத்மவாணி நினைவு சின்னம், பாராட்டு பத்திரம், 2 லட்சம் ரொக்க பரிசும் வழங்கப்படுதாம். ஏற்கனவே இவரு ஒரு 50 வருஷமாவே 7000க்கும் மேற்பட்ட பாடல்களுக்கும் 1500க்கும் அதிகமான படங்களுக்குமே இசை அமைச்சிருக்காரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி, மராத்தி அப்படின்னு பல மொழிகள்ல இவரோட படைப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ஒரு அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஃபிலிம் பல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.